This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வெளிநாட்டு பிரமுகர்கள் வருகை. பூட்டான் மற்றும் வங்கதேச பிரதமர்கள் பரஸ்பரம் சந்தித்துக் கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருந்து. மக்களுக்கு திறம்பட சேவையாற்ற எம்பிக்களுக்கு அறிவுறுத்தல். தீவிர அரசியலில் இருந்து விலகுவதாக தமிழகத்தைச் சேர்ந்த வி.கே. பாண்டியன் அறிவிப்பு. நவீன் பட்நாயக்கின் வாரிசு என பாரதிய ஜனதா குற்றம் சாட்டி பரப்புரை செய்த நிலையில் முடிவு. I reiterate that I came to politics to help my mentor Shri Naveen Patnaik ahead of the grueling elections, and I had no desire whatsoever for a specific political post or power. Therefore, I was neither a candidate nor was I holding any post in Biju Janata Dal. நீட் தேர்வில் நடந்த குளறுபடிக்கு எதிர்ப்பு. மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் போராட்டம். புதிய அமைச்சரவையில் பாஜகவில் இருந்து அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், பியூஷ் கோயலுக்கு மீண்டும் வாய்ப்பு. குமாரசாமி, சிராக் பஸ்வான், ஸ்ரீகாந்த் ஷிண்டேவும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பதையொட்டி தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மோடி மரியாதை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவிடத்திலும் மலர்தூவி மரியாதை. மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுதளத்தில் ஒரே நேரத்தில் 2 விமானங்கள் இயக்கப்பட்டதால் பதறிய பயணிகள். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை பணியாளர் பணியிடை நீக்கம். நீட் விவகாரத்தில் மாணவர்களின் குரலாக ஒலிப்பேன் என சமூக வலைதளத்தில் ராகுல் காந்தி பதிவு. தேர்வில் நடந்த முறைகேடு 24 லட்சம் மாணவர்களை சீரழித்து விட்டதாகவும் வேதனை. நீட் தேர்வு ஆபத்தை முதலில் முன்னறிவித்து பெரிய அளவில் பரப்புரை செய்தது திமுக தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலைதளத்தில் பதிவு. நீட் குறித்து நீதியரசர் ஏ.கே. ராஜன் குழு தயாரித்த அறிக்கையை பல்வேறு மொழிகளில் வெளியிட்டு கருத்து. மூன்றாவது முறையாக பதவியேற்கும் பிரதமர் மோடிக்கு மயிலிறகால் செய்யப்பட்ட கிரீடம் நாமக்கல் மாவட்ட பாஜக சார்பில் டெல்லி கொண்டு செல்லப்பட்டது. டெஸ்லா நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அசோக் சாதனை. தானியங்கி மென்பொருளை அசோக் தலைமையிலான குழு உருவாக்கி இருப்பதாக எலான் மஸ்க் பாராட்டு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.